தேவனிடத்துலேருந்து வருது. இந்த சுய புத்தி அப்போ எங்கேருந்து வருது? மாம்சத்திலேருந்து, சுயத்திலேருந்து, நமக்குள்ளேருந்து வெளிப்படுது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? சுய புத்தியில் நம்ம சாயாமல் முழு இதயத்தோட கர்த்தர். அப்போ சுய புத்தி மேலே சாயாதீங்க, சுய புத்தியில் சார்ந்து போயிடாதீங்க, சுய புத்தியில் நடக்க வேண்டாம். அப்போ நமக்கு ரெண்டு புத்தி இருக்குது. ஒன்று தெளிந்த புத்தி, தேவன் கொடுக்குற புத்தி. சுய புத்தி மாம்சத்துலேருந்து வர்ற புத்தி. அப்போ உத்தமமாக நம்ம நடக்கணும்னா எந்த புத்தியை நம்ம சூஸ் பண்ணணும்? சுய புத்தியா தெளிந்த புத்தியா? தெளிந்த புத்தி. அந்த தெளிந்த புத்தி இருக்குமானால் நமக்குள்ள நீடிய சாந்தம் உண்டாகும். அதனால் இன்றைக்கி பெண்கள் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்ததை போல் எனக்கும் வேணும், ஆனால் அதுக்கு முன்னால் என்ன யோபுவை போல் மாற்றுங்க, எனக்குள்ள உத்தமத்தை கொடுங்க, அந்த நீடிய சாந்தத்தை கொடுங்க, அந்த தெளிந்த புத்தியை கொடுங்க. நான் சுய புத்தியில் இனிமேல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு காரியமாக நான் சுய புத்தியில் செய்யக்கூடாது. என்னுடைய புத்தியை முதல்ல தெளிவுபடுத்துங்க. நான் கவுன்சிலிங் போகிறதுனால நேற்று ராத்திரி ஒருத்தங்க வீட்டில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க கவுன்சிலிங்காக. அப்போ நான் போயிருந்தேன், ஒரு 7 மணிக்கு போனேன். அவங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருந்தாங்க, நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். அவங்களுடைய நார்மல் ஸ்டேட்டில் அவங்க இல்லை. ஒரு 5-6 வருஷமாக ஒரு ரூம்லேருந்தே அவங்க வெளியே வரலை. அப்போ அவங்க என்னை கூப்பிட்டு ஜெபத்திற்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப ஒரு பரிதாபமாக இருந்தது. ஒரு நல்ல பதவியில் இருந்த ஒரு பெண், ஒரு 35 வயது தான் இருக்கும், 2 பிள்ளைங்க. ஆனால் அந்த பொண்ணு 6 வருஷமாக ஒரே ரூமுக்குள்ளே அடைக்கப்பட்டு கணவன் தான் குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, இப்படியா ஒரு குழந்தைய போல் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கே அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு அழுறதை தவிர வேறு எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை? அருமையான பிள்ளை, அழகாக இருக்கா, 3 டிகிரி படிச்சிருக்கா, நல்ல வேலையில் இருந்திருக்கிறா, எல்லாம் உண்டு, ஆனால் ஏன் இப்படி ஒரு நிலைமையில் அவள் போயிட்டா ஆண்டவரே? அப்போ எனக்கு ஆண்டவர் 2 தீமோத்தேயு 1:7 தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த இடத்துலையும் நான் பயமுள்ள ஆவியை கொடாமல் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிறது என்ன? தெளிந்த புத்தி இல்லாததுக்கு ஒரு காரணம் பயமுள்ள ஒரு ஆவி. நான் அவங்க அம்மாவை, அந்த பிள்ளை 6 வருஷமாக மம்மி மம்மி மம்மின்னு உயிரே விடுவாளாம். ஆனால் 6 வருஷமாக அந்த பிள்ளை மம்மின்னு ஒரு சத்தம் கூட கூப்பிடலை, அம்மான்னு கூப்பிடலை, மம்மின்னு தான் கூப்பிடுவாளாம். 6 வருஷமாக அந்த பிள்ளை கூப்பிட்டது இல்லையா. நேற்று நான் ஜெபிச்சு முடித்த உடனே அந்த முகத்துக்குள்ளே ஒரு பிரகாசம். 3 தடவை ஏதோ பேச்சு வார்த்தையில் பேசும்போது 3 தடவை அவங்க அம்மாவை பார்த்து மம்மின்னு சொன்னான். அவங்க அம்மா கீழே வந்து கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒரே அழுக. என் பிள்ளை 6 வருஷமாக மம்மின்னு கேட்காத ஒரு சத்தத்தை இன்றைக்கி நான் 3 வாட்டி கேட்டேன் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய தேவனால் நிச்சயமாக எல்லாம் கூடும். அவர் பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு அவர் திட்டம் பண்ணியிருப்பார். நம்மளுடைய உத்தமம் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதனால் இன்றைக்கி அந்த உத்தமத்தோட டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 2 விஷயந்தான். என்னுடைய சுய புத்தியில் நடக்கிறேன்னா தெளிந்த புத்தியோடு இருக்கணும். சுய புத்தியிலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். எப்போ நம்ம எல்லா காரியத்தையும் சுயத்தில் செய்கிறோமோ நமக்கு தான் சோர்வு, நம்ம நிதானத்தெல்லாம் இழந்துருவோம். நான் சிம்பிளாக சொல்லணும்னா, உத்தமமாக நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக சொல்லட்டுமா, எல்லா காரியத்தையும் நிதானமாக செய்யுங்க. இவ்வளோ தான் உத்தமம். எப்படி செய்யணும்? நிதானமாக செய்யுங்க. பேச்சில் ஒரு நிதானம், நம்ம வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறோமோ அதில் ஒரு நிதானம், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறோமோ அதில் ஒரு நிதானம். எல்லா காரியத்தையும், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தம் அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு விஷயம், ஒரு காரியம் என்னவென்றால் நிதானம். நம்ம தமிழில், சுத்த தமிழில் சொல்கிறோம், நிதானமாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. எந்த காரியத்துக்கும் பதஷ்டப்படாதீங்க. சுய புத்தியில் இருக்கும் போது தான் இதெல்லாம் வரும். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் எப்படி இருக்கானா, நிதானித்தருகிறான். ஒரு காரியத்தையும் செய்யும் போது நிதானித்து பொறுமையாக தெளிவாக செய்வோமானால் அந்த உத்தமம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, கர்த்தர் என்ன
யோபுவை போல் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முதல்ல நான் எப்படி மாறணும்? உத்தமமாய் மாறணும். அப்போ அந்த உத்தமத்துக்கு சிம்பிளாக என்ன சொல்லி கொடுத்தேன்? நான் எல்லா காரியத்தையும் எப்படி செய்யணும்? நிதானமாக செய்யணும், பொறுமையாக செய்யணும், சாந்தமாக செய்யணும், அமைதியுள்ள ஆவியோடு செய்யணும், தெளிந்த புத்தியோடு செய்யணும். இரண்டாவது காரியத்துக்கு போவோமா? இரண்டாவது காரியத்தில் அவர் சொல்லுகிறார், அவன் எப்படிப்பட்டவனா? சன்மார்க்கன், உத்தமன், ரெண்டுமே ஒரே தான். அடுத்தது தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயந்தவன். கர்த்தருக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு பயப்படுறது ஆண்டவருக்கு என்ன எப்படி ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாலமோன் ஞானி சொல்கிறார், எல்லாரும் இதில் பிரியப்படுறது இல்லை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22 அதில் படிச்சிங்கன்னா, சரி, நிந்தனைக்காரரே, சரி, சரி, ஞானத்தை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெறுக்கிறாங்களாம். இந்த ஞானம்னா என்ன? எங்கேருந்து வருது இந்த ஞானம்? பரத்துலேருந்து. எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே இங்கேருந்து தான் வரும். கர்த்தருக்கு பயந்தாதான் ஞானம். அது ஒரு ஃபார்முலா. கர்த்தருக்கு பயப்படுறோம், ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இங்கே இவர் ஞானி என்ன சொல்கிறார்? அநேகர் இந்த ஞானத்தை வெறுக்கிறார்களாம். 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் 1ஆம் அதிகாரத்தில். அநேகர் ஞானத்தை வெறுக்கிறார்கள். அப்போ எதை வெறுக்கிறாங்க? கர்த்தருக்கு பயப்படுறத பிடிக்கலை. கர்த்தருக்கு பயப்படுறத ஒரு கூட்ட ஜனங்கள் வெறுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுகிறார், அதை மட்டும் வெறுக்கலை. 29ஆம் வசனம் இல்லை, 1:29. அவங்க ஞானத்தை மட்டும் இல்லை, அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுறத அவங்க சூஸ் பண்ணவே இல்லைங்க. ஆண்டவர் நிறைய சூஸ் பண்ணுறது கொடுத்தார். இந்தா இதை வச்சுக்கோ, ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கொடுத்தார். இது எல்லாம் எங்கேருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுற பயத்துலேருந்து கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுறதை சூஸ் பண்ணல, எங்களுக்கு வேண்டாம், வெறுத்தார்களாம். இதை தான் மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார். குமாரன் தன் பிதாவையும், பக்கம் 1104 1104. குமாரன் தன் பிதாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும், இவங்க எல்லாம் கனம் பண்ணுறாங்க, பயத்தோட கனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நான் உங்கள் பிதாவானால், நான் உங்கள் தகப்பனானால் என் கனம் எங்கே? நான் உங்கள் எஜமானன், உங்களுடைய பிரபுவானால். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, எனக்கு பயப்படுற பயம் எங்கே? ஒரு நிமிஷம் இன்னைக்கு யோசித்து பார்ப்போமா? ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை அநேகர் இன்னைக்கு விட்டுட்டாங்க, அதை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். உங்கள் முன்னால், என் முன்னால் என்ன ஒரு கேள்வி கேட்குறார், ஜாஸ்லின், எனக்கு பயப்படுற பயம் எங்கே? எங்கே? நம்ம பதில் என்னவா இருக்கும்? யோபுவை பார்த்து சொன்னது போல் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இந்த பூமியிலேயே, இந்த வண்ணாரப்பேட்டையிலேயே, இந்த தெருவில் ஒன்றை போல் தேவனுக்கு பயப்படுற பிள்ளை நான் பார்த்ததே இல்லைப்பா, சொல்ல முடியுமா? யோபுவை பார்த்து சொன்னார். இன்றைக்கி என்னை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி, நம்மளுடைய இருதயத்தை அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், எரேமியா 2:19 3வது வரியில் நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். சர்ச்சில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், அது இதெல்லாம் வசனம் எழுதி போடுற போர்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வசனங்கள் எழுதி போடணும். am I right? உள்ள நுழையும் போதே கேட்கணும், ஆண்டவர், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாத இருக்கிறதும், அந்த காரியம் என்னை பற்றி ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கசப்பான ஒரு பொல்லாப்பான காரியம் தெரியுமா அப்படின்னு நாங்கள் எழுதி போடணும். எல்லா இடத்துலையும், நம்ம வீட்டிலையும் எழுதி போடணும். ஒரு வீட்டுக்குள்ளே தேவ பயம் இல்லைன்னா எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நான் நேற்று போன வீட்டில் மாடியில் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த பிரச்சனை
பிள்ளையோட, அவங்க தாய் கீழே இருக்காங்க. அப்போ நான் சில காரியங்களை ஒரு கவுன்சிலிங்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, அவங்க பிள்ளையோடையும் பேசினேன். அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொன்னது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. சொன்ன ஒரு காரியம், அங்கே காலையில் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், நைட்டு 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிறத ஒரே நேரம் தான், இந்த இதுதான் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். பிள்ளை எப்படி படிக்கும்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உள்ள தேவன் இருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ளன்ற ஒரு பயம் இல்லை. இவ்வளோதான், சிம்பிள். நம்ம வீட்டில் ஒரு சத்தமாக பேசுகிறோம், இல்லை கோபம் வருதுனாலே, இல்லை கோவப்பட்டுட்டோம், ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னாலே உடனே ஒரு நமக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரானால், நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாரானால் எச்சரிப்பார். நீ பேசின தப்பு, போய் மன்னிப்பு கேளு, இல்லை ஒப்புரவா, கண்டிப்பாக சொல்லி தருவார், கண்டிப்பாக உணர்த்துவார். அதனால தேவ பயம் எங்கே யோபுக்கிட்ட இருந்தது, நம்மக்கிட்ட இருக்கா? இது இருக்குமானால் நமக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். என்ன சர்டிஃபிகேட்டாக வசனம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் பார்த்து அவர் இப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணுறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 177ஆம் பக்கம், புதிய ஏற்பாடில் இருக்குது. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து அவன்தாங்க அவருக்கு உகந்தவன். கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்க்கும்போது, பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பார்ப்பாங்க தெரியுமா? முதல்ல மேட்ச் இருக்கான்னு பார்ப்பாங்க.